என்ன பாப்பா அழுதுகிட்டே இருக்கமா டல்லாக இருக்க? அப்பா நான் மட்டும் தான்ப்பா யூனிஃபார்ம் போடல, எல்லாரும் யூனிஃபார்ம் தைச்சிட்டாங்கப்பா. என்ன பண்ணுறது, டைலர் வேறு ரொம்ப பிஸியாக இருக்கார். எந்த கொடுத்த துணி 10 நாள் ஆகுன்றாரு. சரி அம்மா தான் நல்லா டைலர் தைப்பாங்களாம்மா, ப்ளவுஸும் தைப்பா. அவர் யூனிஃபார்ம் தைக்கலான்னு கேட்டுட்டு நைஸாக அம்மாகிட்ட கொடுத்து பார்க்குறியா? சரிப்பா, நான் அம்மாட்ட கேட்டு பார்க்குறேன். அம்மா என்ன பாப்பா, எனக்கு யூனிஃபார்ம் தைச்சு தரீங்களாம்மா? இன்றைக்கி தான் நான் யூனிஃபார்ம் தைக்கிறது உங்களுக்கு தெரியுதா? நானே தைச்சி கொடுத்துருப்பேன்ல. சரி இரு, நானே தைச்சி தரேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு 2.5 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். அதை நம்ம முதல்ல மேல் பக்கத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 5 சென்டிமீட்டர் அளவு நெக்குக்கு வச்சுருக்கேன். இப்போ ஃப்ளீட்ஸ் கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ளீட்ஸாகவே வச்சு யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணுறேன். நம்மளே யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். பிள்ளைங்க அந்த யூனிஃபார்மை வியர் பண்ணும்போது நம்ம தைச்ச அந்த ஹாப்பினஸ் இருக்கும். இது பெல்ட்டுக்கான ஒரு பிளேஸ் தான். சூப்பராக யூனிஃபார்மை ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பாப்பாக்கும் அந்த யூனிஃபார்மை போட்டு விட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.